அம்மா வந்துட்டாங்க கண்ணத்தோட. என்னடா அபி கூட்டிட்டு வந்திருக்காமா? வந்துட்டீங்களா? அத்தை, வாங்க மாப்ள. நீங்க எப்பதான் வந்தீங்க? இப்பதான் மாப்ள. சரி 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 சரி. ஏய், பரவாயில்ல இருக்கட்டும். ஏன் ஸ்ட்ரெயின் பண்ற? அபி நீ மாசமா இருக்கேன்னு அண்ணி இப்பதான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. நீயும் உன் அக்கா மாதிரியே 2 குழந்தைகளை பெத்து கொடுக்கணும். ஐயையோ. சரியா? அபி அபி வேணாண்டா, நல்லா இருடா. அபி, உலகத்திலேயே சிறந்த செல்வம் மழலை செல்வம் தான். அது உனக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தெய்வத்தோட ஆசீர்வாதமும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் எப்பவும் உன் கூடவே இருக்கும். நீ வாழ்வாங்க வாழ்வ. சரியா? என்னதான் துர்காவும் சக்தி தம்பியும் எங்களை வேற வேறையா நினைச்சாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் ஈஸ்வரியும் ஒண்ணுதான். உன் வயித்துல வளர குழந்தையும் எங்க வீட்டு வாரிசுதான். இந்த வாரிசுங்களை நல்லபடியா 2 பேரும் சேர்ந்து பெத்து கொடுக்கணும். மங்கேம்மா, ரம்யா உங்க தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஈஸ்வரி. நான் வந்ததுமே அண்ணிக்கிட்ட உங்களை இங்க தனியா விட்டுட்டு வியாபாரத்துக்கு போயிட்டாங்களான்னு கேட்டேன். அப்பதான் அண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. ஈஸ்வரி, நான் அபிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். உன் மாமா அபிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருக்கு உடம்பு நல்லா இல்லாததுனால அவரால இங்க வர முடியல. இல்லனா அவரும் என் கூட இங்க வந்திருப்பாரு. அப்ப கூட அவர் வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் நீங்க இருங்க, நானே ஈஸ்வரி கிட்ட சொல்லி அபிய கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அபிய கூட்டிட்டு போயிட்டு வந்துடட்டுமா? என்ன அபி, போயிட்டு வரியா? சரிங்க அத்தை, கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி ஈஸ்வரி. அபிகண்ணு கிளம்பலாமா? வா. போயிட்டு வா அபி. பத்திரம். வா போ, 2 பேரும் வா விட்டு போலாம். சரி வா, நாம போலாம். வா. அண்ணா நீங்க கிளம்புங்க. சித்தி அவ வீட்டுல விட்டுருங்க. சித்தி ஏறுங்க. போயிட்டு வா. வரேன் ஈஸ்வரி. சரிங்க வரேன். அத்தை. வர அழகு தம்பி. சரி சித்தி. அண்ணா நீங்க கிளம்புங்க. ஹாய். டே கதிரு, நீ உன் லைஃப்ல இப்ப ரொம்ப டேஞ்சரான கட்டத்தில் நின்றுருக்கடா. அபி கன்சீவான விஷயத்தை தப்பி தவறி கூட வர்ஷா கிட்ட வளர வச்சிடாதரா. ரொம்ப கேர்ஃபுல்லாரா கதிரு. வர்ஷாக்கு மட்டும் அபி கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அப்புறம் உன் லைஃப் டோட்டல் ஸ்பாயில் ஆயிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கூடா. எமோஷனலா எதுவும் பேசிடக்கூடாது. வர்ஷா, ஹாய். வர்ஷா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் டென்ஷன்லாம் கம்ப்ளீட்டா போச்சு. என் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டரே நீதான். ஆனா என்னோட ஸ்ட்ரெஸ்ஸே நீதான் கதிர். என்ன வர்ஷா, கோபர் மனசுமா நடிக்கிறதானே? நான் நடிக்கிறேனா? எனக்கு உன்ன மாதிரிலாம் நடிக்க தெரியாது கதிர். நான் நிஜமா தான் கேக்குறேன், உண்மையை சொல்லு. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உன்னை போய் லவ் பண்றேன்னு நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. ச்சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வர்ஷா, ஏன் இப்படி பேசுற? நீதான் என்னோட லைஃப். நீ இல்லாம எப்படி வாழ முடியும்? நான் தான் உன் லைஃபா? அப்படின்னா அந்த அபி யாரு?